ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे द्वेषेश शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்பில் கலந்துருக்க எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள். அதுல இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 29 முதல் 32 வரை. ஸ்ரீ பகவான் உவாச்ச மாவேத கற்பகா தந்திரீம் சர்க உத்யமம் ஆவக தன்மயா பாதிதும் ஹ்யக்ரே யன்மாம் பிரார்த்தியதே பவான். முழுமுதற் கடவுள் பின்னர் கூறினார், ஓ பிரம்மதேவரே, வேத ஞானத்தில் ஆழ்ந்த அறிந்தவரே, வேத ஞானத்தின் ஆழமறிந்தவரே, படைப்பு தொழிலை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் கவலையோ மனசோர்வையோ அடைய வேண்டிய தேவையில்லை. நீங்கள் என்னிடம் என்ன வேண்டி கேட்டுக்கொண்டீர்களோ அது ஏற்கனவே உங்களுக்கு அருளப்பட்டு விட்டது. ரொம்ப அழகான ஒரு அத்தியாயம். இப்ப பகவான் பேசுறாரு பிரம்மா கிட்ட, பிரம்மதேவர்கிட்ட பகவான் பேசுவார். இன்னைக்கு பெரும்பாலும் மக்களுக்கு சந்தேகம், கடவுள் இருக்காரா, கடவுள் பேசுவாரா, கடவுள் சாப்பிடுவாரா, கடவுள் நடப்பாரா? ஏன் பண்ண முடியாது? அவர் புருஷோத்தமா, அவர் ஒரு நபர், பகவான் ஒரு நபர். அவர் ஒரு உருவமற்றவரோ அல்ல ஒரு ஜந்துவோ அல்லது ஒரு ஒளியோ கிடையாது. நிறைய பேர் என்ன புரிஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு சில கடவுள் ஒரு உருவமற்றவர் அல்லது ஒரு ஒளி வடிவானவர் அல்லது ஒரு எங்கும் வியாபிச்சிருப்பவரு, அவருக்குன்னு தனி புலங்கள் கிடையாது, அவருக்கு உருவம் கிடையாது அப்படின்னு சிலர் நினைக்கிறார். அப்கோர்ஸ் கடவுள் தன்னுடைய ஓம்னிபோட்டன்ட் தமிழ் என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய அதி அற்புதமான ஆற்றலால அவர் எங்கும் வியாபிச்சிருக்க முடியும். பகவானுடைய சக்தி எல்லையற்றது, அச்சிந்தியா சக்தி. அச்சிந்தியா சக்தி மூலமா அவர் எங்கும் வியாபிச்சிருக்க முடியும். ரைட்? எப்படின்னா, ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவருடைய தலைநகரத்துல தலைமை தலைநகரத்துல இருக்காரு. அவருடைய ஆளுமை நாடு முழுவதும், பிரதமருடைய ஆளுமை நாடு முழுவதும். அதே போலதான் பகவான் தன் சக்தியின் மூலமா எப்படி வியாபிச்சிருக்க, சர்வ வல்லமை. எஸ், பகவான் தன் சர்வ வல்லமை மூலமாக, சர்வ வல்லமை படைத்த சக்தியின் மூலமாக அவர் எங்கும் வியாபிச்சிருக்காரு. அவர் இல்லாத இடமே இல்லை, அவருக்கு எல்லையே இல்லை. அவர் இல்லாத இடமில்லை, அவருக்கு எல்லையும் இல்லை. அப்படி பகவான அவருடைய தோன்றா உருவத்துல வழிபடக்கூடிய ஞானிகள், அருவவாதிகள், பிரம்மவாதிகள் அவர் ஒரு உருவமற்றவர் அப்படின்னு நினைச்சுக்கிறார். அதனால அந்த உருவமற்ற இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள் அந்த பிரம்மத்தோடு இணைய வேண்டும் என்று நினைக்கிறார். அவங்க நோக்கம் என்னது? பிரம்மத்தோட இரண்டரை கலந்தது. அதுக்கப்புறம் யோகிகள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க பரமாத்மாவோட இரண்டரை கலக்கு. நம்ம யோக சித்தி மூலமா பரமாத்மாவோட இரண்டரை கலக்கு. ஆனா பக்தர்கள் எப்பவுமே பகவானுக்கு சேவை செய்வதே விரும்புகிறது. வேற எந்த வரத்தையும் அவங்க விரும்புறது. வரம் தேவ மோட்சம் ந மோட்சம் மதிப்பா யஜான்யம் பிரணேகம் பரேசபிஹா இதம் தேவ குருநாத கோபால பாலம் சதாமே மனஷாபி அபிலாஷ. ஓ தாமோதரா, ஓ எம்பெருமானே, கேசவனே, கோபாலா, எனக்கு எந்த ஒரு வரம் வேண்டாம். வரம் தருபவரில் சிறந்தவரே, வரம் நல்குபவரில் சிறந்தவரே, வரதராஜா,
எனக்கு ஒரு வரம் வேண்டாம், எனக்கு வைகுண்ட பிராப்தி வேண்டாம், எனக்கு தேவலோக பதவி வேண்டாம், எந்த வரம் வேண்டாம். என்னதான் வேணும்? அந்த பாலகோபாலனின் தாமரை திருப்பாலும் எப்போதும் என் மனதில் பதிந்திருக்கும். இதை தவிர வரமாக எனக்கு யோசிக்கும். சோ ஒரு தூய பக்தருடைய பிரார்த்தனை இப்படிதான் இருக்கும். ஒரு தூய பக்தரின் பிரார்த்தனை எப்படி இருக்கும்? உங்க பகவான் எப்படி பிரார்த்தனை செய்யணும், என்ன வேண்டி பிரார்த்தனை பண்ணணும், எதுக்காக பிரார்த்தனை செய்யணும் என்பதற்கு சிறந்த உதாரணம் இங்கு பிரம்மதேவ். சோ பிரம்மதேவருடைய பிரார்த்தனையுடைய சாரம், பிரம்மாவுடைய பிரார்த்தனையின் சாரம் என்னது? அந்த பிரம்மாவுடைய பிரார்த்தனைக்கு பகவான் எவ்வாறு செவிசாய்த்து பதில் அளிக்கிறார். இதுதான் பகவானுக்கு பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றம். ஒரு ஞானிக்கும் பிரம்மத்துக்கு இடையே எந்த ஒரு அன்பு பரிமாற்றம் கிடையாது. பகவானுடைய தோன்றா உருவமான பிரம்மத்துக்கும் ஞானிக்கும் இடையே எந்த ஒரு அன்பு பரிமாற்றம் கிடையாது. அதே மாதிரி இடைவாசியான பரமாத்மாவுக்கும் யோகிகளுக்கு இடையே எந்த பரிமாற்றம் கிடையாது. ஆனா பகவானுக்கு பக்தர்களுக்கு இடையில எப்பவுமே அன்பு பரிமாற்றம் இருக்கு, எப்பவுமே அன்பு பரிமாற்றம். அதனால இங்க யாரு சேர்ந்தவங்க? பக்தர்களையும் சேர்ந்தவங்க. காரணம், அவங்க பகவானோட அன்பு பரிமாற்றம் செய்யறாங்க. பகவான் அவங்க பேசுற 1 to 1 நபரா அந்த பக்தி செய்யக்கூடிய பக்தன்ட்ட பகவான் பேசுறாரு. அன்னைக்கு கூட அந்த பிரகலாத படத்துல பார்ப்போம். பிரகலாத சரித்திரத்துல பிரகலாத பிரார்த்தனை பண்றாரு, பகவானே நீங்க வரமாட்டீங்களா, எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டீங்களா, என்னால உங்களை பார்க்க முடியாதா, எனக்கு உங்களை பார்க்க ரியலி அந்த இடம் ரொம்ப டச்சிங்க இல்லையா? கண் கலங்கிடுச்சு. ஏன்னா பிரகலாத் மகாராஜா பகவான் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. அவர் பகவான் பிரார்த்திக்கிறார், ஓ பகவானே நீங்க முன்னாடி வர மாட்டீங்களா, எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டீங்களா, உங்களை என்னால பார்க்க முடியாதா, எனக்கு அந்த தகுதி இல்லையா அப்படின்னு அழுது அழுது குழந்தை வாங்கி கொடுத்தாரு. அப்ப பகவான் கூப்பிடுறாரு, என்னை கூப்பிட்டேன், நான் வந்துட்டேன், நான் வந்துட்டேன், பாத்தியா நீங்க கூப்பிட்ட இல்ல, நான் வந்துட்டேன், எனக்கு என்ன வேணும்? பிரகலாத் என்ன கேட்கிறாரு? ஒன்னும் கேட்கல, நான் எப்பவும் உங்களை தரிசனம், உங்களுடைய தரிசனம் எனக்கு எப்பவுமே என் மனசுல இருக்கணும், உங்க ரூபாய் எப்பவுமே என் மனதில் இருக்கணும், அப்படியே ஆகட்டும், நீ எல்லா இடத்துலயும் என்ன பார்ப்பேன்னு சொல்றேன் இல்லையா? அதனாலதான் பிரகலாத் மகாராஜன் தூண்ல இருக்காருன்னு என்ன கஷ்டம் கேட்டப்ப ஆமான்னு சொல்றேன். ஏன்னா பிரகலாதனால பகவான தூண்ல பார்க்க முடிஞ்சது. தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்றாங்க. தமிழ்ல என்ன சொல்றாங்க? தூணிலும் இருக்கின்றார் துரும்பிலும் இருக்கின்றார். சோ ஏன் பகவானால் எல்லா பக்கம் இருக்க முடியாது? அவர் தன்னுடைய அமானுஷ்யமான சக்தி, அது மூலமா அவர் எங்க வேணாலும் தோன்ற முடியும். சோ பிரகலாதர் குழந்தை எல்லா இடத்துலயும் பகவானை பார்த்தாரு. காற்று உள்ள மரங்கள்ல பார்த்தாரு, மிருகங்கள்ல பார்த்தாரு, மனுஷங்கள்ல பார்த்தாரு, தாவரங்கள்ல பார்த்தாரு, ஆகாசத்துல பார்த்தாரு, பூமியில பார்த்தாரு. அவர் இல்லாத இடம் எங்க? சோ இப்படி இதுதான் பரம்பரா சிஸ்டம். சோ பிரகலாதுடைய குரு யாரு? நாரதர். நாரதருடைய குரு யாரு? பிரம்மா. இங்க பிரம்மா பகவானை பாக்குறாரு, பகவானை நேருக்கு நேர் பாக்குறாரு, பகவான் பிரார்த்தனை செஞ்சாரு. பகவான் என்ன பிரார்த்தனை செஞ்சாரு? இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள் ரொம்ப அழகா பார்த்தோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் பிரார்த்தனை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நான் பிரார்த்தனை செய்யணும். எனக்கு கர்வமே வந்துடக்கூடாது, நான் படைப்பு தொழில் செய்யறேன் அப்படிங்கிற கர்வம் எனக்கு வந்திருக்கும். பகவானே, நான் படைப்பு தொழிலில் ஈடுபடும் போது எனக்கு அந்த சர்வீஸ் கொடுத்துருக்கீங்க. நீங்க படைப்பு உயிர்வாடுகளை சிருஷ்டிக்கக்கூடிய படைப்பு தொழிலை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அதனால நான் ஒரு பெரிய படைப்பாளி அப்படிங்கிற கர்வம் எனக்கு வந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் கர்வம் வந்துடக்கூடாது பிரார்த்தனை பண்றாரு. ரெண்டாவது, நான் அப்படி படைப்பு தொழிலில் ஈடுபடும் போது கர்வம் வந்துடக்கூடாது. ரெண்டாவது, அப்படி நான் படைப்பு தொழில் ஈடுபடும் போது நான் உங்களை மறந்துடக்கூடாது. உங்களுடைய நாமம் எப்ப என்ற ஒழிச்சுட்டே இருக்கணும். உங்களுடைய நாமம், உங்களுடைய அந்த வேத மந்திரத்தின் ஒளி, வேத மந்திரத்தின் ஒளியை நான் மறந்துடக்கூடாது. மூணாவது, இந்த படைப்பு தொழில் நான் எப்படி செய்ய போறேன், பிரபஞ்சம் எப்படி நடக்க, இந்த மாதிரி உயிர்வாளிகள் எப்படி சிருஷ்டிக்க போறேன், எப்படி நடக்க போகுது, எப்படி இதெல்லாம் நடக்க போகுதுன்னு ஒரே கவலையா இருக்கு. பழைய காலத்துல என்ன செய்ய போறோம்? இப்படி பிரம்மா பகவானை பூர்ணமா அடைந்து கொண்டிருக்கு. சோ பிரம்மாவுக்கு நான் தனித்து சுதந்திரமானவங்க என்ன கிடையாது. அதுதான் வீண் கர்வம். வீண் கர்வம் என்னது? நான் தனித்து சுதந்திரமானவங்க எண்ணம் பிரம்மா கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ முதல் பாயிண்ட் பிரம்மாவுக்கு தான் தனித்து சுதந்திரமானவங்க எண்ணம் கிடையாது. இரண்டாவது, தானே படைப்பின் கர்த்தா என்ற ஆணவம் கர்வம் கிடையாது.
மூன்றாவது, அவர் எப்பவும் பகவானே கருணையை நம்பி இருக்காரு. நான்காவது, அப்படி நான் படைப்பு தொழில ஈடுபடும் போது எனக்கு நான் உங்களை மறந்துடக்கூடாது. பௌதிகத்தோடு சம்பந்தம். இந்த கிரியேஷன் படைப்பு பௌதிகத்தோடு சம்பந்தம், ரஜோகுணத்தோடு சம்பந்தம். அப்படி நான் பௌதிகத்தோடு ரஜோகுணத்தோடு சம்பந்தம் கொள்ளும்போது நான் பக்தி பாலிருந்து விலகிடக்கூடாது. நான் பக்தி பாலிருந்து விலகிடக்கூடாது. அதுக்கப்புறம் நான் எப்போ உங்களுடைய கருணையை நம்பி இருக்கணும். நான் எப்போ உங்க கருணையை நம்பி இருக்கேன், உங்க ஆசீர்வாதம் எனக்கு கொடுங்க. பாருங்க எப்போ அழகா பிரார்த்தனை. நான் எப்போ உங்களுடைய கருணையை நம்பி இருக்கேன், உங்க ஆசீர்வாதம் எனக்கு கொடுங்க. இங்கிலீஷ்ல படிச்சோம். ரொம்ப அழகா பிரம்மோடைய பிரேயர் எல்லாமே அழகா இருக்கும். நீங்க எந்த நோக்கத்துக்காக என்ன படைச்சிருக்கீங்களோ, ஓ பரமபுருஷனான முழுமுதற் கடவுளே, பகவானே, கிருஷ்ணா, நீங்க எந்த நோக்கத்துக்காக என்ன படைச்சிருக்கீங்களோ அதை நான் சிறப்பா பண்றதுக்கு எனக்கு அருள் கொடுங்க. நீங்க என் மேல கருணை காமிங்க. நீங்க மேல கருணை காமிச்சு நீங்க என்ன நோக்கத்துக்காக என்ன படைச்சீங்களோ அதே நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு அருள் கொடுங்க. அப்புறம் சோ நான் என் தொழிலின் மூலம் உலகப்பட்டால் பாதிப்படைய கூடாது என்று பிரார்த்திக்கிறேன். பாத்தீங்களா? சோ ஐ எம் த கிரியேட்டர் அட்டாச்மெண்ட் வந்துருக்கூடாது. ஓ நான் பிரம்மாவுடைய பதவியில் உட்காந்துட்டேன், நான் தான் பிரம்மா அப்படிங்கிற அட்டாச்மெண்ட் வந்துடக்கூடாது. என்னுடைய பதவியில இந்த பௌதிக பற்று எனக்கு வந்துடக்கூடாது. ஏனென்றால் அதுவே நான் படைக்கிறேன் என்னும் ஆணவத்திலிருந்து என்னை காக்கக்கூடியதான். அந்த அட்டாச்மெண்ட் வந்துருச்சுன்னா போச்சு. பற்றுதல் வரக்கூடாது. அந்த பற்றுதல் வரலைனால கர்வம் வராது. பற்றுதல் வந்துருச்சுன்னா கர்வம் வந்துடும். ஓ நான் தான் படைப்பு கர்த்தா, நான் பிரம்மா, நான் தேவர்களே சிறந்தவன் அப்படிங்கிற கர்வம் வந்துடும். சோ முதல்ல எனக்கு என்னுடைய டியூட்டி மட்டும் நான் பண்ணணும். எனக்கு கொடுத்த சேவை நான் செய்யறேன். அந்த உலக பற்றால் நான் பாதிப்படையக்கூடாது. நான் ஜட உலகத்தோடு தொடர்பு கொள்றேன். இதெல்லாம் யார் சொல்றா? பிரம்மா. நான் ஜட உலகத்தோடு தொடர்பு கொள்றேன். அந்த உலக பற்றால் நான் பாதிப்படையக்கூடாது. அதுக்கப்புறம் வேறு பிரம்மா என்ன சொல்றாரு? அந்த மாதிரி நான் பிரபஞ்சத்துடைய இதுல ஈடுபட்டு இருக்கும் போது, பௌதிக செயலில் ஈடுபட்டு இருக்கும் வேளையில் வேத மந்திரங்களின் ஒளி அதிர்விலிருந்து நான் விளைவிடாதபடி என்னை காத்தருமாறு வரமளிக்க வேண்டுகிறேன். வேத மந்திரத்தோட ஒளி என்னது? இல்ல, வேத மந்திரத்தோட ஒளி என்னது? நிறைய வேத மந்திரம் இருக்கு. இந்த எல்லா வேத மந்திரத்திலையும் சிறந்தது இது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே. மகாமந்திரம் இதான். இது ஷோடச நாம்னாம் கலு கல்மஷ நாசனம் நான் பிராபகாரம் சாட்சாத் சர்வவேதேஷ திசை. எல்லா வேதங்களை அலசி ஆராய்ச்சாலும் பகவானே இந்த புனிதநாமத்தை விட ஒரு சிறந்த உபகாரம் இல்லை. கலியினுடைய தாக்கத்துல நம்ம காப்பாற்றிக்கணும். கலியினுடைய தாக்கம் கலு கல்மஷம், கலியுகத்தை எல்லா அழுக்குகளையும் போட்டிடும். கலியுகத்துடைய தாக்கமான எல்லா அழுக்குகள், பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை, பெண் விஷயங்கள், பேராசை, காமம், இதெல்லாம் நம்ம காப்பாற்றிட்டு பகவானை புரியுதான். இதை விட வேற உபகாரம் கிடையாது. இதை காற்று வேற வழியே இல்லை. அதனால பிரம்மா இந்த வேத மந்திரங்களின் ஒளி அதிர்விலிருந்து நான் விலகி விடாதிருக்கும்படி வரமளிக்குமாறு வேண்டுகிறார். அப்புறம் பிரம்மா என்ன பிரேயர் பண்றாரு? உங்க கருணையை நான் முற்றிலும் நம்பி இருக்கேன். பிரம்மாவுடைய கருணையை முற்றிலும் நம்பி இருக்காரு. அதுக்கு இதெல்லாம் பிரம்மாவுடைய பிரார்த்தனை. பிரம்மா பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் எப்படி என்ன சொல்லியிருக்கு? மைத்திரேயர் சொல்றாரு. மைத்திரேயர் விதுரட்ட சொல்றாரு, எந்த அளவுக்கு பகவான பிரார்த்தனை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவருக்கு கருணை வேண்டி பிரம்மா பிரார்த்தித்தார். பின்னர் அவர் தனது தவம், ஞானம் மற்றும் மனதினை ஒருமுகப்படுத்தி கலைப்படைந்தவர் போல காணப்பட்டார். பிரம்மாவுக்கு பண்ணது ஒரு சின்ன கவலை இருக்கு. என்னன்னா, பிரம்மதேவர்
பல்வேறு உலகங்களை நிர்மாணித்தல் மற்றும் அவற்றிற்காக திட்டமிடுதல் போன்றவற்றில் ஆர்வமும் பிரளய வெள்ளத்தைக் கண்டு கவலையும் அடைந்திருந்ததை கண்ட பகவான் பிரம்மதேவரின் மனநிலையை நன்கு புரிந்து கொண்டு அவருடன் பின்வருமாறு பேசினார். மாயா மாயா வந்து கன்ஃபியூஷன், மாயா வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும். அந்த குழப்பத்தை போகக்கூடிய வகையில பகவான் ரொம்ப ஒரு சின்ன ஒரு புன்னகை, ஒரு சிரிப்பு வச்சுட்டு பிரம்மாட்ட பேசுறாரு. பாத்தீங்களா, இதுதான் பகவானுக்கு பக்தனுக்கு அன்பு பரிமாற்றம். மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு ஞானியோ யோகியோ தன் அடையாளத்தை அழிச்சுக்கணும்னு பாரு. ஒரு ஞானிக்கு வந்து தன் அடையாளத்தை அழிச்சுக்கணும், பிரம்மத்தோடு ஒன்னாயிரும், அவ்வளவுதான். ஒரு யோகிக்கு வந்து பரமாத்மாவோட ஒன்னாயிரும், அவ்வளவுதான். ஆனா பக்தனுக்கு பகவானோடு ஒன்னாயிரம் என்ன கிடையாது, பகவானுடைய சேவையில கூடி ஈடுபடும். பக்தர்களும் பகவானோடு ஒன்றாவாங்க. எப்படி பக்தர்களும் பகவானோடு ஒன்றாகிவிடுவாங்க? எப்படி நம்ம ஏற்கனவே கிளாஸ் இல்ல ஒன்றாகிவிடுது. இப்போ யோகிகளும் ஞானிகளும் பகவானோடு ஒன்னாயிடுறாங்க, தன்னோட அடையாளத்தை அழைச்சிக்கிறாங்க. பக்தர்களும் பகவானோடு ஒன்றாயிடுவாங்க. எப்படி ஒன்றாயிடுவாங்க? பக்தி சேவை பிரபு. இல்ல இல்ல, பக்தி சேவை பண்ணும்போது பகவான் வேற பக்தர் வேற. பகவான் எஜமானன், பக்தன் சேவை, இது இருக்கு. பக்தர்களும் பகவான் ஒன்னாயிடுவாங்க. எப்படி ஒன்னாயிடுவாங்க? ரொம்ப அழகான விளக்கம் ரோபாச்சி இருக்கு. பக்தர்களும் பகவான் ஒன்றாயிடுவாங்கன்னா என்ன அர்த்தம்னா, குணத்தால் ஒன்றாயிடுவாங்க. பகவான்கிட்ட என்னென்ன தெய்வீகமான குணம் அது பக்தன், பகவான்கிட்ட என்னென்ன தெய்வீகமான குணங்கள் இருக்கோ அந்த குணங்கள்லாம் பக்தன் வர வச்சு குணத்தால் ஒன்றுபட்டிருப்பாரு. ஏகத்துவம் அனுபஷ்யதக ஈஸ்வரனை சொல்லுது. ஈஸ்வரன் என்ன சொல்லியிருக்கு, இறைவனோடு ஒன்றாகி விடுகிறது. இறைவனோடு ஒன்றாகி விடுவது என்றால், இறைவனோடு ஒன்றாகி விடுவதென்றால் நம்ம அடையாளத்தை அழித்துக் கொள்வதல்ல. பகவான்கிட்ட என்னென்ன தெய்வீகமான குணம் இருக்கோ அது ஒரு தூய பக்திட்ட வர ஆரம்பிக்கும். காரணம் தூய பக்தி தொண்டு. பகவான் தூய்மையானவர், பக்தி தொண்டு தூய்மையானது. பக்தி தொண்டு முறையை வந்து ஒரு பக்தன் தீவிரமா பின்பற்றும் பொழுது அவரும் தூய பக்தராய் பகவானிடம் என்னென்ன கல்யாண குணங்கள் இருக்கோ அது பக்தர்கள். பிரகலாதத்தை பார்க்க முடியுது, நாரதத்தை, பிரபுபாதத்தை, இவ்வளவு பக்தர்கள். குணத்தால பகவானோட ஒன்றாயிடுறாங்க. பகவான்கிட்ட என்னென்ன கருணை இருக்கோ, கருணை, மன்னிப்பு, அன்பு, இதெல்லாம் ஒரு தூய பக்தி பார்க்கணும். சரி, சோ அப்போ இங்க பிரம்மாவுடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்த்து விட்டு பகவான் பதிலளிக்கிறார். முழுமுதற் கடவுளான பகவான் கூறினார், ஓ பிரம்மதேவரே, வேத ஞானத்தின் ஆழம் அறிந்தவரே. பிரம்மனுக்கு எப்படி வேத ஞானத்தோட ஆழம் தெரியும்? பகவான் சொல்றாரு, பகவான் பிரம்மா பார்த்து சொல்றாரு, ஓ பிரம்மா, உங்களுக்கு வேத ஞானத்தோட ஆழம் தெரிஞ்சிருக்கு. எப்படி பிரம்மாவுக்கு வேத ஞானத்தோட ஆழம் தெரியும்? கேள்வியே பதில் இருக்கு. பகவானுடைய கருணையால, பகவானுடைய கருணையால, பகவானை சரணாகதி பண்ணதுனால பகவான் என்ன பண்ணாரு, வேத ஞானத்தை பிரம்மா கொடுத்தாரு. தேனே பிரம்ம ஹிருதயாதி கவியே முக்கியந்தி சொல்ற. பிரம்மா வந்து ஆதி கவி. ஆதி கவின்னு இங்க பகவான் சொல்றது வேத ஞானத்தின் ஆழம் அறிந்தவர். இந்த வேத ஞானத்துடைய ஆழம் எப்படி பிரம்மாவுக்கு தெரிஞ்சது? பகவானுடைய அனுகிரகத்தினால, பகவானுடைய கருணை, கிருஷ்ண பிரசாத், பகவானுடைய கருணையால. பகவானுடைய கருணையால பிரம்மதேவரான வேதத்துடைய ஞானத்தை ஆழத்தை அறிய முடிஞ்சது. இங்க பகவானே சொல்றாரு, பிரம்மதேவரே, வேத ஞானத்தின் ஆழம் அறிந்தவரே, படைப்பு தொழிலை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் கவலையோ மனசுருவோ அடைய வேண்டிய தேவையில்லை. நீங்கள் என்னிடம் என்ன வேண்டி கேட்டுக்கொண்டீர்களோ அது ஏற்கனவே உங்களுக்கு அருளப்பட்டுவிட்டது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்னா, நீங்க உங்க சேவையை பண்றதுக்கு கவலைப்பட வேண்டாம், மனசோர்வு அடைய வேண்டாம். நல்ல டீப் மீனிங் இருக்கு. பிரம்மா கிருஷ்ணா வந்து பிரம்மா பார்த்து சொல்றாரு, கிருஷ்ணன் என்ன பண்றாரு, பிரம்மா பார்த்து சொல்றாரு, படைப்பு தொழிலை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் கவலையோ மனசோர்வோ அடைய வேண்டாம். இது எப்படி பண்ண போறேன், இவ்வளவு பெரிய பொறுப்பு எனக்கு கொடுத்துட்டாரு கிருஷ்ணா, வந்து எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துட்டாரு. நான் எப்படி படைக்க போறேன், எப்படி உயிர்வாளிகளை படைக்க போறேன், எப்படி பிரபஞ்சத்தை நிர்வகிக்க போறேன், இதுல எப்படி என்ன செய்ய போறேன் அப்படின்னு கவலையோ மனசோர்வோ தேவையில்லை. ஏன்னா நீங்கள் என்னிடம் என்ன வேண்டி கேட்டுக்கொண்டீர்களோ அது ஏற்கனவே உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு.
அப்ப என்ன அர்த்தம்? கிருஷ்ணா எப்போ ஒருத்தர் ஒரு சேவையில ஈடுபடுத்துறாரோ, அல்லது ஆன்மீக குரு பகவானும் ஒரு பக்தனுக்கு என்ன சேவை கொடுத்திருக்காரோ, அந்த பக்தனுக்கு தகுதியே இல்லைனாலும், அவருக்கு தகுதியே இல்லைனாலும், பை த வில் ஆஃப் த சுப்ரீம் லார்ட், he empowered the devotee. By the will of Guru, he empowered his disciple. It will happen. அது நடக்கும். அப்ப என்ன அர்த்தம்? I am the only instrument. நான் வெறும் கருவி. சோ கிருஷ்ணா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாரு சொன்னா, அந்த பக்தன் என்ன செய்யணுங்கிறத ஆல்ரெடி பகவான் டிசைட் பண்ணிடுவார். அதை அவரே செஞ்சு முடிச்சிருவார். இவர் ஒரு கருவிதான். அதே மாதிரி ஆன்மீக குரு ஒரு சீடருக்கு ஒரு சேவை கொடுக்கிறாருன்னு சொன்னா, அது அந்த சீடனுக்கு கூடுமா, அதுக்கு அந்த சேவையை நிறைவேற்றுக்கான சக்தியும் ஆன்மீக குரு கொடுக்கிறார். கிருஷ்ண சக்தி நவீனா தார பிரவர்த்தனா. குருவுடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணை. குரு கிருஷ்ண பிரசாத், குரு பிரசாத் பேர் வைப்பாங்க. நம்ம ஊர்ல என்ன பேர் வைப்பாங்க? கிருஷ்ண பிரசாத், குரு பிரசாத். பிரசாதம் கருணை. குரு பிரசாத்னா குருவோடைய கருணை, கிருஷ்ண பிரசாத்னா கிருஷ்ணாவுடைய கருணை. அப்போ நமக்கு ஒரு சேவை கிடைக்குது. கோயில் தலைவர் மூலமா, கோயில் மேனேஜர், கோயில் தலைவர் மூலமா ஒரு சேவை கிடைக்குது. அப்போ அந்த சேவை என்னால செய்ய முடியுமா, முடியாதா? இது எப்படி நடக்கும், இது சாத்தியமாங்கிற சந்தேகமே தேவையில்லை. ஏன்னா இந்த ஆர்டர் அத்தாரிட்டில இருந்து வந்திருக்கு. குரு என்ன பண்றாரு? தன் சீடர்களை பகவானை சேவை ஈடுபடுத்துறாரு. அப்போ அந்த சேவை செய்வதற்கான போதுமான அறிவு, அதற்கான சக்தி, அதற்கான திறமை ஆன்மீக குரு தான் கொடுக்கிறாரு. நான் வெறும் கருவிதான். இதுதான் கிருஷ்ணா அர்ஜுனன் சொல்றாரு. நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாட்சி. ஓ சவ்யசாட்சியே, நான் மகாபாரத யுத்தம் ஏற்கனவே முடிச்சிட்டேன். கிருஷ்ணா என்ன பண்ணாரு? மகாபாரத யுத்தத்தை ஏற்கனவே முடிச்சிட்டேன். இப்போ புகழ் மட்டும்தான் அர்ஜுனனுக்கு. அவன் ஒரு கருவிதான். 11ஆம் அத்தியாயத்திலேயே காமிச்சிட்டாரு. 11ஆம் அத்தியாயத்திலேயே விஸ்வரூபத்துல அர்ஜுனன் பாக்குறாரு. அந்த விஸ்வரூபம் காமிக்கிறதுக்கு முன்னாடியே பகவான் சொல்றாரு, அர்ஜுனா, இந்த கண்களால் உன்னால விஸ்வரூபத்தை பார்க்க முடியாது. நான் உனக்கு ஒரு பார்வை கொடுக்குறேன், அந்த கண் வச்சு எனக்கு பார்க்க முடியும். சில நேரங்கள் சினிமால திரைப்படம் போடுறாங்கல்ல, அதுல இந்த 3D அனிமேஷன்ல வரும். அது ஒரு கிளாஸ், ஒரு கூலிங் கிளாஸ் ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க. அந்த கிளாஸ் போட்டா தான் அந்த காட்சிகள்லாம் கண்ணுக்கு பக்கத்துல இருக்குமா. அந்த கிளாஸ் கழட்டிட்டா அது ரொம்ப தூரத்துல. அப்ப அந்த நிகழ்ச்சியை கண் அருகில் வைத்து பார்ப்பதற்கு ஒரு உபகரணம் தேவைப்படுது இல்லையா? அந்த மாதிரிதான் கிருஷ்ணர் சொன்னாரு, அர்ஜுனா, இந்த விஸ்வரூபத்துல முன்ன நடந்தது, இப்ப நடக்கிறது, நீ நடக்க போறதெல்லாம் நீ பார்க்கல. அந்த பார்வை நான் உனக்கு தரேன். அர்ஜுனன் பார்த்தாரு. அந்த பிரம்மாண்டமான விஸ்வரூபத்துடைய வாய்ப்புள்ள குருக்ஷேத்திர போர் வீரர்கள் பீஷ்மர், துரோணர் எல்லாம் பல்லுக்கு நடுவில் போய் பீஸ் ஆயிட்டு அர்ஜுனன் பார்த்தாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஆல்ரெடி நான் முடிச்சிட்டேன். இந்த விஸ்வரூபத்தை காமிச்சிட்டு அப்புறம் சொல்றாரு கிருஷ்ணா. என்ன சொல்றாரு? இதை நான் ஏற்கனவே முடிச்சிட்டாருன்னா நீ வெறும் கருவிதான். நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாட்சி. வித்தின் a fraction of second you are only instrument. ஒரு கருவிதான். கருவி ரொம்ப சிறந்ததா இருக்கலாம். அந்த கருவியை படைத்தவருக்காக உருவாக்குறவர் இல்லையா, அவர்தான் அதோட சிறந்தது இல்லையா? இப்போ நம்ம இன்னைக்கு எவ்வளவு டெக்னாலஜி டெவலப் பண்ணி, இந்த மைக்ரோபோன், இந்த லேப்டாப், செல்போனு ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. இந்த கருவியை உருவாக்கணும் இருக்கா இல்லையா, அவருக்குதான் சிறப்பு. அந்த கருவிக்கு என்ன சிறப்பு இல்லையா? இப்போ நான் ஒரு போன் வச்சிருக்கேன். அந்த போன் நீங்க ஒரு போன் இருக்கு. இந்த போனை நான் பெருமை கொள்ள முடியுமா? இந்த போன் ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. எப்படி இதெல்லாம் நடந்தது? இதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானியோட மூளை. இது ஒரு கருவிதான். இந்த கருவி எப்படி இயங்கணும், இது எப்படி செயல்படணும், இதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு, இதுல என்னென்ன அட்வான்டேஜ், இது எல்லாமே ஒரு சயின்டிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. இது கிரியேஷன், இது கிரியேட்டர். அப்போ இந்த செல்போன் பெருமிதம் கொள்ள முடியாது. செல்போன் எப்படி பெருமிதம்? செல்போன் பெருமிதம் கொள்றதுக்கு அர்த்தமே இல்லை. ஏன்னா இது ஒரு கருவி.
இதை கண்டுபிடிச்சது பெருமிதம். அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் நம்ம பெருமிதம் போடுறதுக்கு உண்மை இல்லை. நம்ம நிறைய அதிசயங்கள் பார்க்கலாம், அற்புதங்கள் பண்ணலாம். இந்த ஜட உலகத்துல ஒரு ஜீவாத்மா பல்வேறு அதிசயங்களை பண்ணலாம், அற்புதம் பண்ணலாம். விளையாட்டு துறையில சாகசம் பண்ணலாம், ஒவ்வொரு துறையிலும் சாகசம் பண்ணலாம், அதிசயம் பண்ணலாம், அற்புதம் பண்ணலாம். ஆனா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? உனக்கு அந்த சக்தி யாரு கொடுத்தா? உனக்கு அந்த புத்தி யாரு கொடுத்தா? அதுக்கான ஆற்றலுக்கு இருந்து வந்தது பகவான் இருந்தார். இதை ஏற்க மறுக்கிறவங்க அசுரர்கள், இதை ஏற்பவர்கள் தேவர்கள். இந்த பகவான் கிருஷ்ணரே சர்வ காரண காரணம் ஏற்க மறுக்கிறவங்க அசுரர்கள், ஏற்றுக்கொள்வது தேவர்கள். அவ்வளவுதான். ரெண்டே பிரிவு தான். படைப்பின் ஆரம்பத்துக்கு ரெண்டே குரூப் தான். தெய்வீகமான குணம் உள்ளவங்க, அசுர குணம் உள்ளவங்க. அசுர குணம் என்ன? அசுர குணம் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? எல்லாம் என் முயற்சி தான் நடந்தது, சொந்த முயற்சி, நான் தான் பண்ணேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு யாருமே இல்லை சப்போர்ட் பண்றதுக்கு, என்னுடைய விடாமுயற்சி, நான் இதெல்லாம் வந்து தற்பெருமை, தம்ப படிப்பாங்க. தம்ப படிக்கிறது, தற்பெருமை, வீண் கர்வம். ஆனா ஒரு பக்தர் என்ன நினைக்கிறாரு? இல்ல இதெல்லாம் பகவானே கருணை, பகவானே ஏற்பாடு, அவர்தான், அவர் இல்லைன்னா அது நடந்திருக்காரு. என் குரு மகாராஜர் கருணையில நடந்திருக்கு. பிரபுபாதா சொன்னார். பிரபுபாதா வந்து இந்த உலகத்தை கிருஷ்ண பக்தியில மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் சீடர்கிட்ட என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் உதவி செஞ்சனால என்னால பண்ண முடிஞ்சது, என் குருவுடைய கட்டளையினால் நிறைவேற்ற முடிஞ்சது, பகவானுடைய கருணையால முடிஞ்சது. அவ்வளவுதான். சோ பிரபுபாதா வந்து குரு கையிலையும் கிருஷ்ணனுடைய கையிலும் ஒரு கருவியா மட்டும்தான் இருக்கு. அதனால பிரபுபாதா வெற்றி அடைச்சார். சோ நம்ம ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் எங்க இருக்கு? ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் வந்து குருவையும் கிருஷ்ணாவையும் திருப்திப்படுத்துறது. சோ அப்ப அவங்களுடைய கையில ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு, அவங்க கைப்பாவை, அவன் கையில ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும். சோ இங்க பிரம்மாட்ட பகவான் சொல்றாரு, நீங்க வந்து தேவையில்லாம கவலை அடையாதீங்க, தேவையில்லாம கவலைப்பட வேண்டாம், மனசு அடைய வேண்டாம். சில நேரங்களில் பக்தர்களுக்கு இது ஏற்படும். பக்தர்களுக்கு என்ன ஏற்படும்? என்னடா நம்ம பிரச்சாரம் பண்றோம், யாருமே வரமாட்டேங்கிறாங்களே. சில நேரம் பக்தர்கள் வராம போகலாம், சில நேரம் புதுசா யாரும் வராம போகலாம். சில நேரம் எனக்கு அனுபவம் இருக்கு, புத்தக விநியோகம் போனா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் போனா புத்தகமே விநியோகம், அப்புறம் ஏதோ ஒன்று ரெண்டு புத்தகம் போகும். அப்ப கவலையா இருக்கு, என்னடா அது காலையில இருந்து ஒரு நேரம் எஃபர்ட் போடுறோம், ஒன்று ரெண்டு புக்கு தான் போயிருக்கு. ஆனா இது அவசியம் இல்லைங்கிறாரு பகவான். இதை வந்து பக்தி சித்தாந்த மகாராஜும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, பிரபுபாதும் கன்ஃபார்ம் பண்ணி. பக்தி சித்தாந்த மகாராஜ் என்ன சொல்றாரு? நீ வந்து புத்தகம், பக்தர்கள்லாம் புத்தக விநியோகத்துக்கு போயிட்டு வருவாங்க. சோ புத்தக விநியோகத்துக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு பெருசா வந்து சக்சஸ் ஆகல, ஒரு ஒரு புக்கு ரெண்டு புக்கு தான் போயிருக்கு. அவர் பக்தி சித்தாந்த என்ன சொல்லுவாங்க? ஓ, இன்னைக்கு ஒரு ஆத்மா பாக்கியம் பண்ணிருக்கு, ஒரு புக்கு கிடைச்சிருக்கு அவனுக்கு, இன்னைக்கு ஒரு ஆத்மாவுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ரொம்ப அந்த புத்தகம் கிருஷ்ணரை பற்றிய இந்த தத்துவங்கள், பகவத்கீதை, பாகவதம் ஒருத்தருக்கு கிடைச்சாலும் சக்சஸ். நாம என்ன நினைக்கிறோம்? நிறைய பேர் கிடைக்கல நினைக்கிறோம். ஆனா அன்னைக்கு பிரபுபாவுடைய கருணை யாருக்கு கிடைக்கணும், கிருஷ்ணாவுடைய கருணை யாருக்கு கிடைக்கணுங்கிறது அவங்க டிசைட் பண்றாங்க. நம்ம வெறும் கருவிதான், நம்ம வெறும் கருவிதான். யாருக்கு போய் சேரணும் அவங்கதான் சேரும். சோ அப்ப என்ன அர்த்தம்? எந்த ஜீவாத்மாவுடைய தனிப்பட்ட சுதந்திரத்திலையும் பகவான் தலையிட விரும்புறது. நம்ம கட்டாயப்படுத்த இந்த புக்கு நீ வாங்கி ஆகணும்னு சொல்ல முடியும் இல்லையா? நீங்க புக்கு வாங்கலாம், குறை கருத்து நடிச்சுக்கணும்னு சொல்ல முடியும். இல்ல கட்டாயப்படுத்தி வாங்கி நீங்க வாங்கிதான் ஆகணும்னு சொல்ல முடியும். இது மாதிரி இருக்குங்க நல்ல விஷயங்கள். நம்மளுடைய சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கலாம், சனாதனத்தை தெரிஞ்சுக்கலாம், பகவானுக்கு தெரிஞ்சுக்கலாம், சொல்லி கொடுக்கலாம். அந்த புத்தகத்துடைய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கொண்டு நிராகரிக்கிறதும் தனிப்பட்ட ஜீவாத்மடைய சுதந்திரம், ஃப்ரீவில். அந்த ஃப்ரீவில்ல வந்து கிருஷ்ணா இன்டர்ஃபியர் ஆகுது. அப்போ ஒரு நாளைக்கு நம்ம 100 பேர் பார்த்தோம்னா அந்த 100 பேர்ல 10 பேர்ல 9 பேர் தன் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்றவங்க தான் இருக்கு. அந்த சுதந்திரத்தை சரியா உபயோகிக்கிறவங்க தான் வாங்கும். ஓ, நான் இதை படிக்கக்கூடாது, நான் இதை கேட்கக்கூடாது, நான் இந்த இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. கலியுகத்துல ரொம்ப கம்மியா தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சோ அதனால நம் கவலை அடைவோம், மனசு உடைய தேவை. நம்ம முயற்சி பண்ணலாம். ஜென்மாஷ்டமி வந்து 5000 பேர் வரணும், 10,000 பேர் வரணும், முயற்சி பண்ணலாம். ஆனா ரிசல்ட் நம்ம கையில இல்லை. முயற்சி மட்டும்தான் நம்மளுது, முடிவு அவர் கையில இருக்கு. முயற்சி நம்ம கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, நம்ம முயற்சி செய்யறத ரிசல்ட்டை கிருஷ்ணா பாக்குறது இல்லை. கிருஷ்ணா வந்து ரிசல்ட்டை பாக்குறது. கிருஷ்ணா வந்து குவான்டிட்டி முக்கியம் இல்லை, எவ்வளவு குவான்டிட்டி, எவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து கிருஷ்ணா பாக்குறது இல்லை, எவ்வளவு முயற்சி பண்றதா பாக்குறது. இதுதான் பிரபுபாதர் சொல்றாரு.
ஒரு இடத்துல போனப்போ பிரபுபாருக்கு ஒரு பெரிய பிரபுபார் இங்க வராருன்னு சொல்லி இந்த ஊர் பேர் மறந்துட்டு பிரபுபார் வராருன்னு ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணிட்டாரு பந்தல் ப்ரோக்ராம் தான். பக்தர்கள் எல்லாம் வந்து பிரபுபார் நம்ம ஊருக்கு வர போறாரு தெரிஞ்சுட்டு ரொம்ப எஃபர்ட் எடுத்து பந்தல் ப்ரோக்ராம் பண்ணி நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுத்து யாருமே வரல. இந்த பக்தர்கள் எல்லாம் சீடர்கள் ரொம்ப சோர்வாயிட்டாரு. மனசு கவலையாகி போச்சு. பிரபுபார் கூப்பிட்டுருக்கோம் யாருமே வரலையே. பிரபுபா என்ன சொன்னாரு, இங்க நாரத முனிவர் வந்திருக்காரு, சுபதேவி கோசன் வந்திருக்காரு, உங்க கண்ணுக்கு தெரியலையா? அவ சத்சங்கத்துக்கு வந்திருக்காங்க, கௌராரத்துக்கு வந்திருக்காங்க, கிளாஸ் கேட்க வந்திருக்காங்க. சோ அதனால முயற்சி மட்டும்தான் நம்மளுது, முடிவு நம்ம கையில கிடையாது. அந்த முயற்சியை நம்ம சின்சியரா பண்றோமான்னு மட்டும்தான் பகவான் பாக்குது. நம்ம சின்சியரா எஃபர்ட் எடுத்து பண்ணோம்னா அதுல ரிசல்ட் கொடுக்க வேண்டியது பகவான். சோ ரிசல்ட் நம்ம எப்போ டிபெண்ட் பண்ணவே முடியாது. நம்ம ரிசல்ட்டை பார்த்தோம்னா அப்புறம் கவலையா தான் இருக்கு. என்னங்க, நானும் பிரச்சாரத்துக்கு போற யாரும் வர மாட்டேங்கிறாங்க, நானும் புத்தகனையும் போற யாரும் வர மாட்டேங்கிறாங்க, ஒரு கட்டத்துல விட்டுறலாமா? ஒரு சில சம்பிரதாயம் அப்படிதான் ஆயிட்டாங்க. ஒரு சில சம்பிரதாயத்துல என்ன பண்ணிடுறாங்க, இந்த கலியுக மக்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது, வேஸ்ட், பேசாம நம்மளே பயிற்சி பண்ணிக்கலாம். ஒரு சில சம்பிரதாயத்துல பிரச்சாரம் பண்ண மாட்டேங்க. ஏன்னா இந்த பதர்களுக்கு யாரு போய் சொல்லுவாங்க, விட்டுட்டாங்க. பிரச்சாரத்தை விட்டா போச்சு, ஜீவனுக்கு வந்து பாக்கியம் கிடைக்காது. ஆனா பிரபுபாருக்கு உற்சாகப்படுத்துறாரு, ஒத்து இருந்தாலும் பரவாயில்ல. பிரபுபார் என்ன சொன்னாரு, பிரபுபாதர் அமெரிக்கா போகும்போது தன் கடிதத்தில் எழுதுறாரு, ஜலதந்தா கப்பல்ல, நான் வந்து என்னை எல்லாரும் பக்தி வேதாந்த சுவாமி கூப்பிடுறாங்க, என்னை எல்லாரும் பக்தி வேதாந்த சுவாமி கூப்பிடுறாங்க, அந்த பேருக்கு நான் பொருத்தமான ஆக்க வேண்டியது உங்க கடமை கிருஷ்ணா. எப்படி என்னை எல்லாரும் பக்தி வேதாந்த சுவாமி பக்தி வேதாந்த சுவாமி கூப்பிடுறாங்க, அதை நீங்க உண்மைப்படுத்த வேண்டியது உங்க கையில தான் இருக்கு, என் கையில ஒண்ணும் இல்லை. நான் போறேன், உங்க நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக போறேன், என் குருவுடைய கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக போறேன். அதுல ஒத்துரு, யாரா ஒத்துரு இந்த கிருஷ்ண பக்தி எடுத்துட்டாங்கன்னா என்னுடைய மிஷன் சக்சஸ், என்னுடைய நோக்கம் வெற்றி அடைஞ்சிச்சு. சோ என்னைக்குமே நம்ம வந்து ரிசல்ட்டை டிபெண்ட் பண்ணிருக்கூடாது, ரிசல்ட்டை பார்த்தா நடக்காது. சோ நம்ம முயற்சி போட்டுட்டே இருக்கணும், ரிசல்ட் காலப்போக்கில் வரும். அது ரிசல்ட் எங்க போய் கிருஷ்ணா பண்ணணும், கிருஷ்ணா நான் சின்சியரா முயற்சி பண்றேன், ரிசல்ட் உங்க கையில, நீங்க தான் பண்ணணும். நான் வந்து இதை கொண்டு போய் சேர்க்கறதா என்னோட வேலை. என்னுடைய வேலை ஒரு போஸ்ட்மேன் வேலை தான். போஸ்ட்மேன் வேலையில இருந்துட்டு ஜெகநாத சுவாமி போஸ்ட்மேன் வேலையில கர்வமே கிடையாது. என்ன பண்ணாரு, இங்க இருக்கிற செய்தி கொண்டு அங்க கொடுத்தாரு, அங்க இருக்கிற செய்திக்கு வர்றாரு, அவ்வளவுதான். மெசேஜ வந்து இது பண்றாரு, அனுப்பிச்சாரு. அந்த மாதிரி நம்ம வந்து இது கொடுக்கணுங்கிற ஆர்வம் மட்டும்தான் நமக்கு இருக்கு, ஆர்வம் உற்சாகம். இதை கொடுக்கணும் ஆர்வம் உற்சாகம் மட்டும் இருந்தா போதும், ரிசல்ட்டை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. ரிசல்ட்டை பத்தி கவலைப்பட்டா நம்ம நிம்மதியா இருக்கு. பல விதத்துல தொந்தரவு. அதனாலதான் இங்க பகவான் சொல்றாரு பிரம்மா கிட்ட, நீங்க கவலையோ மனசோர்வோ அடைய வேண்டிய தேவையில்லை, நீங்க ஏன் கவலை பண்ணணும், நீங்க ஏன் மனசோர்வு அடைய, நீங்க உங்க டியூட்டி பண்ணிட்டீங்க, ரிசல்ட் எனக்கு. பகவான் வேலை என்ன சொல்றாரு, அது ஏற்கனவே உங்களுக்கு அருளப்பட்டு விட்டது. அப்போ குருவுடைய கருணை இருந்தால், கிருஷ்ணருடைய கருணை இருந்தால், அவங்க ஆசீர்வாதம் இருந்தா நம்மளால பண்ண முடியும், இல்ல நம்மளால பண்ண முடியும். அப்ப நம்ம எதை வேண்டி பிரார்த்திக்கணும், அவங்க ஆசீர்வாதம் வேண்டிதான் பண்ணணும். நம்ம செய்யற பிரம்மாவுடைய பிரார்த்தனை அதுதான், கிருஷ்ணனுடைய கருணை வேண்டி பிரார்த்திக்கிறார், அவருக்கு ஆசீர்வாதம் வேண்டி பிரார்த்திக்கிறார், இவ்வளவுதான். இது உண்மைதான், எனக்குன்னு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. யோக்கியாதா விச்சாரே கிச்சு நகிப்பாய், யோக்கியாதா விச்சாரே கிச்சு நகிப்பாய் தொமார கருணாசாரா. குருதேவா, என்னை நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன், என்னை நன்றாக அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாச்சு, என்கிட்ட ஒரு நல்ல குணம் கிடையாது, ஒரு யோகியம் கிடையாது. உங்க கருணையே நான் நம்பி இருக்கேன், உங்க கருணை எனக்கு இல்லைன்னா நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. தவ கருணனா ஒய்வே காந்தியா காந்தியா கணனராகி போவார். ஆன்மீகனுடைய கருணை இல்லைன்னா உயிர் வாழ்றது அர்த்தமே இல்லை. அப்போ ஒரு பக்தர் எப்பவுமே தன்னை பகவானுடைய கருவியாக, குருவுடைய கையில கருவியாக மட்டும்தான். ரிசல்ட் அவங்களுக்கு, நான் முயற்சி பண்றேன், அவங்க புறப்பாட்டை கொண்டு வந்து விடணும், குருட்டை கொண்டு வந்து விடணும், கிருஷ்ணாட்டை கொண்டு விடணும், அதற்கான எம்பவர்மெண்ட் அங்க இருந்தாலும். என்னால முடியும்னு நினைச்சா போச்சு, தாளகு பண்ணிடாலும் முடியாது. நான் பண்ணிடுவேன்,
நான் நிறைய புத்தகங்கள் பண்ணிடுவேன், நான் நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணிடுவேன். இது பௌதிகவாதி சொல்றது. பௌதிகவாதி என்ன சொல்லுவான்? என்னால எல்லாம் முடியும், உன்னால என்ன பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க? பௌதிகத்துல இருக்கிறவங்க, நீங்க உன்னை தாழ்த்திக்கிறீங்க. பௌதிகத்தில் இருக்கிறவங்க யாரும் இப்படி பேசுவாங்களா? என்னால எல்லாம் முடியாதுங்க, எனக்கெல்லாம் சக்தி கிடையாது, நான் இப்படி சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஏய், நீ என்ன இப்படி பலவீனமா இருக்க, உனக்கு என்ன இப்படி, நீ உன்னால பண்ண முடியும், உன்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னு நம்மளை ஸ்க்ரூ பண்ணி விடுவாங்க. சோ பௌதிகவாதி என்ன பண்ணுவாங்க? பௌதிகத்தில் யாராவது தன்னை தனக்கு திறமை இல்ல, தான் லாய்க்கு இல்ல, என்னால பண்ண முடியாது நினைச்சா, நீ ஏன் இப்படி நெகட்டிவா நினைக்கிற, உன்னால எல்லாம் முடியும், உன்னால எல்லாம் பண்ண முடியும் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு நேர்மாற ஆன்மீகத்துல ஒருத்தர் எப்பவுமே தன்னை ஆதரவற்றவனாக, தன்னை தகுதியற்றவனாக, ஆன்மீக பாதுகாப்பு எப்படி நினைக்கணும்? என்னால பண்ண முடியாது, எனக்கு அது தகுதி கிடையாது, நான் ஆதரவற்றவன், எனக்கு அந்த திறமை கிடையாது, நான் அந்த தூய்மை கிடையாது. அது உண்மைதான். ஆனா குரு என்ன சொல்றாரு? உன்னை செலக்ட் பண்ணிருக்காரு. சோ நான் எப்படி நினைச்சுக்கணும்? நான் என்ன தகுதியற்றவனாகவும் திறமையற்றவனாகவும் நினைச்சுக்கணும். ஆனா குரு என்ன பண்றாரு? உனக்கு அந்த தகுதி நான் கொடுக்குறேன், உனக்கு அந்த திறமை நான் கொடுக்குறேன், உன்னால பண்ண முடியும். ரைட்? இதுதான் உண்மை, யதார்த்தம். சோ உண்மையில நமக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, எந்த ஒரு திறமையும் கிடையாது. குரு அந்த தகுதி திறமை கொடுக்குறாரு. ஒரு நாள் பிரபா சீடர்கள் பிரபான்னு சொன்னாங்க, பிரபா, நாங்களும் ஒரு இன்சிக்னிபிகன்ட், எங்களுக்குன்னு என்ன தகுதி? எங்களுக்கு ஒரு தகுதி கிடையாது. எங்களுக்கு என்ன தகுதி இருக்கு கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கு? எனக்கு என்ன தகுதி இருக்கு பகவான் சொல்றதுக்கு? எஸ் பிரபா, ஆமான்னு சொல்றேன், நான் தான் உங்களுக்கு தகுதி கொடுத்துருக்கேன். இல்லையா? இதுதான் உண்மை. பிரபாந்த சக்தி கொடுக்குறாரு, பிரபாந்த தன்மை கொடுக்குறாரு, பிரபாந்த ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. சோ இப்படி இங்க பகவான் கையில எப்பவுமே நம்ம கல்வியாளருக்கு மட்டும்தான் முயற்சி பண்ணணும். நான் ஒரு கல்விதான். இந்த கல்வியை எப்படி பயன்படுத்துன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க எப்படி வேணா நம்ம பயன்படுத்தலாம். சோ அதனால இந்த பொருளுரையில பிரபா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இவ்வாறு ஒரு பொறுப்பிற்காக அதிகாரப்படுத்தப்படுபவர் அதற்கான திறமை தன்னம் இல்லை என்பதை நன்கு உணர்வதோடு அதை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்காக பகவானின் கருணையை எப்பொழுதுமே இறைஞ்சி நிற்க வேண்டும். சம்டைம் குரு நமக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்கலாம், ஆனா நமக்கு தகுதி இல்லாம இருக்கலாம். அப்ப என்ன பண்ணும்? குரு மகாராஜ், நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு தகுதி இல்லை, அதற்கான தகுதி நீங்களே கொடுங்க, அது உங்களாலதான் முடியும். இல்லையா? அந்த அந்த கதை இருக்குல்ல, ஸ்ரீரங்கம் இருக்கிற அந்த பிராமணருக்கு அவர் குரு சொன்னா, நீ பகவத்கீதை படிக்க. அவருக்கு எழுத படிக்கவே தெரியாது. எழுத படிக்க தெரியாத ஒரு சீடர்கிட்ட ஆன்மீக குரு, நீ பகவத்கீதை படிக்கிறார். அப்ப குருக்கு தெரியாத, குருக்கு அறிவு இல்லையா? அப்போ குருக்கு அறிவு இல்லையா என்ன? ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு சீடர்கிட்ட நீ தினம் பகவத்கீதை படிக்கிறாரு. அவர் சொன்னாரு, குரு மகாராஜ், எனக்கு எழுத படிக்க தெரியாது, பரவாயில்ல நீ படிங்க, பரவாயில்ல நீ தினம் படிங்க. அவர் குருவுடைய கட்டளைங்கிறது உட்காந்து தினம் படிக்கிறாரு. எல்லாரும் என்கரேஜ் பண்ணாங்க, என்னையா எனக்கு எழுத படிக்க, மழை காலத்து கூட மழை கூட ஸ்கூல் பார்க்க ஒதுக்கினது இல்ல, இவன் என்ன பகவத்கீதை படிக்கிறானா? சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவனுக்கு எந்த பக்கம் படிக்கணும், எந்த பக்கம் திருப்பணும் எனக்கு ஒட்டுக்கு தெரியும். ஆனா அவர் அழகு, எதனால அழகாரு? இவங்கள கேள்வி பண்றதுதான் அழுகல. அதுக்கான காரணத்தை மகாபுரு கண்டுபிடிச்சாரு. சைதன்ய மகாபுரு ஸ்ரீரங்கம் வந்த போது ரங்கநாத தர்சன் பண்ணிட்டு அது மண்டபத்துல உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. பகவத்கீதை படிக்கல, வச்சுட்டு அழுதுட்டு இருக்காரு. பகவான் கேட்டாரு, ஓ பிராமணர், நீங்க அழகுங்க. அவர் மகாபுரு முகத்தை பார்த்தாரு. அந்த பிராமணர் மகாபிரபுவின் முகத்தை பார்த்தாரு. இவரு கேலி பண்ற மாதிரி கேட்கல. இதுக்கு முன்னாடி மத்தவங்க நிறைய கேட்டிருக்காங்க, என்னடா இந்த புக்கை வச்சு அழுதுட்டு இருக்க, மக்கு உனக்கு புரியலையா, ஒன்றும் அதனால சொல்லி தரணுமா, இப்படிதான் கேள்வி பண்ணிருக்காரு. ஆனா மகாபிரபு அந்த நோக்கத்துல கேட்கலங்கிறத புரிஞ்சுட்டாரு. அவர் சொன்னாரு, எனக்கு எழுத படிக்க தெரியாது, ஆனா என் குரு பகவத்கீதை படிக்க சொன்னாரு. அப்போ சைதன்யா கேட்கிறாரு, உனக்கு எழுத படிக்க தெரியல, குரு பகவத்கீதை படிக்க சொன்னது எப்படி, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, ஏன் அழறீங்க? அப்போ என்ன எப்படி அழகு இருக்க முடியும்? இந்த பகவத்கீதையோட அட்டைப்படத்தை பார்க்கும் போது அதுல கிருஷ்ணன் அர்ஜுனன் தேர்வுக்கே இருக்காரு. அந்த முழுமுதற் கடவுள், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள், பரம புருஷோத்தமான பகவான் ஒரு பக்தருக்காக சாரதியோட நிலையை வச்சுக்கிட்டாரு. இதை நினைக்கும் போது எப்படி என்னால அழகாக இருக்க முடியல. அப்படியே செய்தி அவங்களை கட்டி தெரிவிட்டாரு. நீங்க பகவத்கீதை புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ குருவுடைய கருணை இருந்தா, முகம் கருவதி பாச்சாலம் பத்தும் நன்மையை தேகிறீங்க திருவா தமகம் வந்தே ஸ்ரீ குரு
ஆன்மீகோட கருணை இருந்தா ஒரு குட்டவன் பழைய கணக்க முடியும், குட்டனால பார்க்க முடியும். அடுத்தது புரோபால் மேல என்ன சொல்றாரு, பரம்பொருளின் விருப்பத்திற்கு தான் ஒரு துணை கருவி என்ற எண்ணத்தை எப்போதும் கொண்டிருந்தார் என்றால் அவர் தனது பணியினை நிச்சயமாக வெற்றிகரமா நிறைவேற்றுவார். நம்ம ஒரு சேவை எடுத்துட்டு இது நான் ஒரு கருவிதான், இப்போ ஜென்மாஷ்டமி நம்ம சர்வீஸ் கொடுக்கலாம், அப்புறம் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சர்வீஸ் கொடுக்கலாம், இதுக்கு நம்ம திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனா இது அதிகாரப்பூர்வமா வருது, சரி பரம்பராபூர்வமா கிடைக்குது. அப்போ நான் புரோபால் இயக்கத்துக்கு ஒரு கருவி. இந்த புரோபால் இயக்கத்துக்கு இங்க ஒரு ஜென்மாஷ்டமி பண்டிகை நடத்துறதுக்கும் இங்க ஒரு கோயில் கட்டுறதுக்கும் நான் ஒரு கருவியா இருக்கேன்னு நினைச்சா யார் சக்சஸ், வெற்றி நிச்சயம். கொஞ்சம் அர்ஜுனோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு புரோபால். பகவான் எப்படி பண்ணிட்டாரு, டைம் தான் இருக்கு. புரோபால் என்ன சொன்னாரு, புரோபால் கேட்டாரு அந்த இவரு பிரஸ் பிரிண்டிங் பிரஸ்காரு, சாமிஜி உங்களுக்கு சீடர்கள் கிடையாது, உங்க கையில பணம் கிடையாது, ஏன் இந்த பத்திரிகை நடத்துறீங்க? பத்திரிகையை நீங்களே அச்சிட்டு அதை பிழை திருத்தம் பண்ணி அதை கொண்டு வீடியோல பண்ணி அதை கொண்டு பத்திரிகை பிரிண்ட் பண்ண பத்திரிகை கொடுக்க காசு இல்லை. ரொம்ப இருக்கு பேக் டு காலேஜ் மேகசின் பிரிண்ட் பண்ணிட்டாரு, அதை கொடுத்து காசு இல்லை, அதை போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எதுக்காக? ப்ரொபோசல் எல்லாமே இருக்கு, சீடர்கள் இருக்காங்க, கோயில்கள் இருக்கு, காலப்போக்கில் வெளிவரும் எனக்கு நம்பிக்கை இருக்குது குருவோடைய வார்த்தை மேல, கிருஷ்ணர் மேல. தன்னை ஒரு கருவியா மட்டும் தான் நினைச்சுக்க. அடுத்தது முக்கியமா புரோபா என்ன சொல்றாரு, யார் ஒருத்தர் தனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பினை எண்ணி பெருமை கொண்டு அதற்கான புகழினை பரமபுருஷன் பகவானுக்கு அளிக்காதவர் தவறான பெருமை கொள்வதோடு அவரது காரியத்தையும் அவரால் ஒழுங்காக நிறைவேற்ற முடியாது. வீண் கர்வம் வந்துருச்சுன்னா, பாருங்க எனக்கு எவ்வளவு சேவை கிடைச்சிருக்கு, நான் எவ்வளவு பெரிய ஆலோசிக்கான்ல, எனக்கு எவ்வளவு பொறுப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சா அவன் சர்வீஸை ஒழுங்கா பண்ண முடியாது, பக்தியும் கிடையாது. சோ இந்த வீண் கர்வம், தற்பெருமை, பொய்கர்வம் இதெல்லாம் தூக்கி போடணும். பிரம்மதேவரும் அவரது வழியில் வந்த அவரது சீட பரம்பரையினரும் பரமபுருஷர் பகவானுக்குரிய உன்னதமான அன்பு தொழிலை நிறைவேற்றுவதில் எப்பொழுதும் ஏன் வெற்றி பெறாங்க? ஏன் பிரம்மா சக்சஸ் ஆனாரு? ஏன் பிரம்மா, நாரதர் இவங்கெல்லாம் வெற்றி அடைஞ்சாங்க? ஏன் நம்ம சீட பரம்பரை போறோம், நாங்கள் வெறும் கருவியா மட்டும் நினைச்சு எப்பவுமே பகவானை கருணையை நம்பியிருக்காங்க, குருவுடைய கருணையை நம்பியிருக்காங்க. அதான் பாயிண்ட். அடுத்து என்ன சொல்றாரு, ஓ பிரம்மதேவரே, எனது தயவினை பெறுவதற்காக எப்போதும் தவத்திலும் தியானத்திலும் இருந்த ஞானத்திற்குரிய விதிகளை பின்பற்றுவீராக. இந்த செயலால் நீங்கள் உமது உள்ளுணர்வுகளையே அனைத்தையும் அறிந்து கொள்ள ஆற்றலை பெற முடியும். பகவானை கருணை. அப்ப நம்ம சாதனா பக்தி சின்சியரா பண்ணணும். தவத்திலும் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதற்கான கடுமையான முயற்சி மூலமாக நாம் அடையலாம். பகவான் அருளும் கருணை என்பது கற்பனை கெட்டாத. பகவானுடைய கருணை எத்தகையது? பகவான் நம்ம மேல காட்டக்கூடிய அன்பு, பகவான் நம்ம மேல காட்டக்கூடிய அன்பும் அவரது கருணையும் நம்மளால இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது. நம்மளால இமேஜின் பண்ணி கூட, கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது, ஏன்னா அதுக்கு அப்பாற்பட்டது. ஆனாலும் அவரது கருணையினை தவத்திலும் பக்தி தொண்டினை நிறைவேற்றுவதற்கான கடுமையான முயற்சியின் மூலமாக நாம் அடைய முடியும். சோ நம்ம சாதனா, நம்முடைய சர்வீஸ் நம்ம கிளியரா கரெக்டா இருந்தோம், நம்முடைய சாதனா நம்ம கரெக்டா பண்றோம், சர்வீஸை கரெக்டா பண்றோம்னா பவானி கருணை நம்மளால உணர முடியும். குறைந்தபட்சம் 16 மாலை கவனமா ஜபிக்கிறது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. சாதனா. சோ சாதனா, சர்வீஸ். இந்த எஸ் இருக்கு இல்லையா, எஸ் நிறைய எஸ் இருக்கு. சின்சியாரிட்டி, சீரியஸ்னஸ், சாதனா, சின்சியாரிட்டி, சீரியஸ்னஸ், சர்வீஸ். Then success, lead success. நல்ல சாதனா, அது சின்சியரா பண்ணி சீரியஸா பக்தியில இருந்து சர்வீஸ் ஒழுங்கா பண்ணா அது எஸ். அடுத்தது ஒரு கடைசி எஸ், சக்சஸ். கடைசி எஸ், சக்சஸ். சின்சியாரிட்டி, சீரியஸ்னஸ், சாதனா, சர்வீஸ் ஆட்டிடியூட். ஓகே, அடுத்தது பகவான் மேல சொல்றாரு, ஓ பிரம்மதேவரே, நீங்க உங்க படைப்பு தொழிலை செய்யும் பொழுது
பக்தி தொண்டில் முற்றிலும் ஈடுபடுவீரானால் நீங்கள் உமது உள்ளத்தில் மட்டுமல்லாது பிரபஞ்சத்தின் அனைத்திலும் என்னை காண்பீர்கள். மேலும் என்னிடம் உண்மையில் பிரபஞ்சத்தையும் அனைத்து உயிர்களையும் கூட காண்பீர்கள். பாத்தீங்களா? சோ நம்ம சின்சியரா சர்வீஸ் பண்ணா கிருஷ்ணர் சர்வீஸ்ல பார்க்க முடியும். சின்சியரா சாண்டிங் பண்ணா கிருஷ்ணர் சாண்டிங்ல பார்க்க முடியும். கிருஷ்ணர் சேவையில பார்க்க முடியும், ஜபத்துல பார்க்க முடியும், பாகவத்துல பார்க்க முடியும், எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும். சோ என்னுடைய சீரியஸ்னஸ் இருக்கு, சின்சியரான எஃபோர்ட் இருக்கு. மேலுக்கு பகவான் என்ன சொல்றாரு? பக்தி தொண்டில முற்றிலும் ஈடுபடும். முற்றிலும் பக்தி தொண்டில் ஈடுபடும், பக்தி தொண்டில் முற்றிலும் ஈடுபடும். அப்படின்னா பக்தி தொண்டை வந்து அதுல வந்து நம்ம ஃபுல் இன்வால்மெண்ட், முழு ஈடுபாடு. சும்மா மேல இருந்து வாரியா கரையில் நீச்சல் அடிக்கிறது இல்லை, முழு இன்வால்மெண்ட். சோ எங்கும் உள்ள பகவான் நித்திய உன்னத வடிவங்களான அனைத்து வெளிப்பாடுகளையும் பகவானிலும் அவரது பக்தி தொண்டிலும் முற்றிலும் தம்மை ஈடுபடுத்திக் கொண்ட தூய பக்தரை தவிர வேறு எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. பிரம்மதேவரின் உயர்ந்த தகுதியும் கூட இங்கே குறிப்பிடப்பட்டது. அப்ப பக்தி தொண்டால் அல்லாது, தூய பக்தருடைய கருணை அல்லாது நம்மளால எல்லா இடத்தையும் பகவான் பார்க்க முடியாது, எல்லா இடத்தையும் பகவான் உணர முடியாது, வாய்ப்பே. பக்தி தொண்டில் முற்றிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட தூய பக்தர்களை தவிர யார் ஒருத்தர் வந்து 24 hours கிருஷ்ண பாசத்துல எங்கேஜ் ஆகிட்டு இருக்காங்களோ, யார் ஒருத்தர் முழுவதும் கிருஷ்ணனோட தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்களோ, தங்கள் வாழ்க்கையை கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கிறாங்களோ, அவங்களால எல்லா இடத்தையும் பகவான் பார்க்க முடியும். அவங்கள தவிர வேற யாராலும் பகவான் பார்க்க முடியாது, பகவான் உணர முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அது மேபி ஞானியா இருக்கலாம், யோகியா இருக்கலாம், எப்பேற்பட்ட ஆளாவனா இருக்கலாம், சன்னியாசியா இருக்கலாம், வேந்த குலத்துல பிறந்திருக்கலாம். ஆனா தூய பக்தி தளத்துல வராத வரைக்கும் ஒருத்தரால பகவானுடைய நாம ரூப குணாரசிகளை புரிந்து கொள்ளவே முடியாது. விரைவிலே தீ இருப்பதை போன்று அனைத்து உயிர்ப்பொருட்களிலும் அனைத்து பிரபஞ்சங்களிலும் நான் இருப்பதை நீங்கள் காணலாம். மனக்கற்பனை கடந்த பார்வையினை நீங்கள் பெறும் பொழுதே அனைத்து வகையான மாயைகளிலிருந்து நீங்கள் விடுதலைப்படும். சோ இதெல்லாம் தூக்கி போடணும். மனக்கற்பனை, பௌதிக குணங்கள், பௌதிக சிந்தனை, பௌதிக பற்றுதல், இதுல இருந்து நம்ம விடுபடணும். இதெல்லாம் தூக்கி போடணும். இதெல்லாம் தூக்கி போட்டாதான் பகவான் உள்ளது உள்ளவா இருக்காங்க. அப்ப இதை கடந்து வர்றது அவ்வளவு ஈஸி இல்ல. அதுக்குதான் பக்தி தொண்டை சரணடை, தூய பக்தரை சரணடை. தூய பக்தரை சரணிச்சு பக்தி தொண்டை செய்யும்போது மட்டும்தான் பகவானோட ரிலேஷன்ஷிப் நம்ம உணர முடியும். உறவினை தான் மறந்திருக்கும்படி அருள வேண்டும் என்று எந்த உறவை மறந்திருக்கணும்? பிரம்மதேவர் பௌதிக செயலில் ஈடுபட்டிருக்கும் காலத்தில் பகவானும் உள்ள நித்திய உறவை தான் மறவாது இருக்கும்படி. சோ பாயிண்ட் என்னன்னாங்க, எப்பவுமே நம்ம கிருஷ்ணத்தை பிரார்த்தனை பண்ணியதுதான், நான் உங்களை மறந்துடக்கூடாது, ஆல்ரெடி மறந்துதான் இருக்கோம். மேலும் அதாவது கிருஷ்ண உணர்வை விழிப்படைய செய்யறத நம்ம சாதனாவே பண்றோம். நம்ம பண்ற சாதனா சர்வீஸ் எல்லாமே கிருஷ்ண உணர்வை வளர்த்துக் கொள்வதற்காக. நம்ம பக்தியில செய்யற ஒவ்வொரு செயலும், நம்ம பக்தியில பண்ற ஒவ்வொரு சேவை, நம்ம பக்தியில பண்ற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சேவையும் பகவான நினைச்சுக்கிட்டே இருக்கணும், மறந்துடக்கூடாது. அப்போ புற தோற்றத்துல, அதாவது வெளியே என்ன சொல்றது, எக்ஸ்டர்னலா வெளிப்படையா பக்தி பண்றோம், ஆனா உள்ளுக்குள்ள பகவான் நினைக்கிறமாங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அந்த பிரம்ம என்ன கேட்கிறாரு, அந்த மறதி எனக்கு வந்துடக்கூடாது, நான் உங்களுக்காக தான் செய்யறேன், உங்க திருப்திக்காக தான் பண்றேன். இன்னைக்கு சமைச்சது பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக, இன்னைக்கு வகுப்பு பேசுறது பகவான் சந்தோஷப்படுத்துறதுக்காக, இன்னைக்கு கீர்த்தனை பாடுறது பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் லைஃப்ல நான் ஜெபம் பண்றது பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக, நான் சேவை பண்றது பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக. இந்த மாதிரி எந்த காலகட்டத்திலையும் எந்த ஒரு சேவையிலும் அந்த உள் மனதுல பகவானை நினைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த உன்னதமான ஞானமே ஒருவனை பௌதிக மாயின் கலக்கத்திலிருந்து காக்கக்கூடியதாகும். பகவானின் சக்தியானது எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பதனால் ஒரு தூய பக்தர், தூய ஆத்மா அல்லது பகவானின் தூய பக்தர் எல்லாமே பகவானுடன் உறவு கொண்டிருப்பதை காணக்கூடியவராகிறார். ஆகையினால் அவர் வெளிப்பூச்சிகளின் மீது பற்று வைப்பதில்லை. எக்ஸ்டர்னல் பரபரப்பு, மாயாவுடைய வெளிப்புற கவர்ச்சி,
அது பக்தனை பாதிக்காது. இந்த தூய ஆன்மீக கருத்தை அனைத்து உலகத்துறவுகளின் அனைத்து கலகத்திலிருந்தும் காக்கிறது. ஒரு தூய பக்தன் அனைத்து சூழலிலும் பகவானை தொடர்பு மட்டுமே இருப்பதை பரப்பதில்லை. எல்லா இடத்துலயும் பகவானை பார்க்கணும். காணக்கூடிய அனைத்தும் பகவானை சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். பகவான் இங்க வேறானது எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த தளத்துக்கு வரணும்னா பக்தி தொண்டை தீவிரமா பின்பற்றும். பக்தி தொண்டு பக்குவம் ஆகும் போதுதான் இந்த நிலை சாத்தியம். பக்தி தொண்டு பக்குவம் ஆகும் அப்படின்னா நான் எடுத்துட்டு இருக்கிற சர்வீஸ் சின்சியரா பண்ணணும். அந்த சேவை மூலமா குருவை திருப்திப்படுத்தும், கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும். கிருஷ்ணா ரிவீல் பண்ணுவாரு, நான் எல்லா பக்கம் இருக்கேன். பிரகலாத் மகாராஜ் காமிச்சு கொடுத்தா நான் எல்லா பக்கம் இருக்கேன். பிரபார் காமிச்சு கொடுத்தா நான் கூட இருக்கேன். श्रीमद् भागवतम की जय, श्री कृष्ण भगवान की जय।